அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் சனியின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? சனி பகவான் பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்து 90% நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை எந்தெந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்? எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த தருணமாக எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீனராசி சனி பகவானுக்கு சம வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் சம வீடாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சமபலம் பொருந்திய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால் சனி பகவான் மிக வலுவாக கோடீஸ்வர யோகத்தை தனது சஞ்சார அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சில மாற்றங்களை தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கும் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ஒரே இரவில் அதீத சோகத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜென்ம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் வலம் வரும்போது சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த 6 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் தேவை. 1, 12, 2 ஆகிய இடங்களும் 4, 7, 8 ஆகிய இடங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக சனி பகவான் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் முதன்மையாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு அற்புதமாக கிடைக்கிறது. அதைவிட முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய 9இல் அமர்கிறாருங்க சனி பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை உண்டு. 99 அல்ல 100% சிரமங்கள் குறைந்து நன்மை என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனி பகவானின் அமைப்பு அஷ்டம சனி முழுமையாக விலகி அற்புதமான வளர்ச்சியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 95% நன்மையை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை விட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். துலாம் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகத்தில் அமருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மை உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் 95% நன்மையும் உண்டு. அதே போன்று லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல மடங்கு லாபம் உயரும். ஒரே இரவில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் பாத சனியாக அமர்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதால் 80% நன்மை. இனி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதே போன்று அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகசனி என்றாலும் அர்த்தாஷ்டக சனி என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. சற்று தடுமாற்றமும் தவறான பழக்கங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும். மற்ற அனைத்துமே
தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 7.5 சனி துவங்குகிறதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 50% நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கண்டச்சனியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 55% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த இரு மற்ற ராசிக்காரர்களை விட இந்த இரு ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி மீன ராசி இரண்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கும் ஜென்ம சனியாக மீன ராசிக்கும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரலாம். உறவுகளுக்கிடையே பல நெருக்கடி வரலாம். எனவே பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரரும் மற்றும் சிம்ம ராசிக்காரரும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் என்பதை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது ராசிக்கு எவ்வளவு சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல், சாதகமான சூழல் என்றாலும் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களது ராசிக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் சனி பகவான் விளம்பருகிறார். 10ல் சனி பகவான் நவ கிரகங்களிலே ஜீவனக்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மிதுன ராசிக்காரர்கள் உறுதியாகவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்த விருப்பமான நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிகவும் சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. வாடகை கட்டடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றக்கூடிய முதன்மையான யோகமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கடன் தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, நெருக்கடி, சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பல சுபகாரியங்களை நினைப்பதை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுநலத்துடன் அதிக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. செல்வாக்கு பல மடங்கு உயர்வதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சப்தமத்தை பார்ப்பதால் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல தகவல் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை திடீரென ஒரே இரவில் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். எனவே ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் அற்புதமாக கைகூடும். அது மட்டுமல்லாது சனி விரயத்தை பார்ப்பதால் பல வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. பாக பிரிவினை சுமூகமாக அமையும். அலைச்சல் சிரமம் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு உச்சம் பெற போகிறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தொழிலை வலுப்படுத்துவதால் சுய தொழில் துவங்கக்கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சிறு முயற்சியிலே பெண்மணிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து அருமையான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும்.